அமித்ஷா அவர்கள் ஒரு மேடையில வந்து அண்ணாமலைன்னு சொல்றாரு, கிட்டத்தட்ட அதை கைத்தட்டு அடங்குறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுது. சரி, இன்று வரை அப்படிதான் இருக்கு பாஜகவை பொறுத்தவரை. இந்த ஒரு எடப்பாடி அவர்கள் தலைமையிலான கூட்டணி ஒன்றை வந்து அவங்க நெருக்கடி மூலமாக ஏதோ ஒரு சந்தர்ப்ப கூட்டணிக்காக செய்யும் போது அந்த திமுக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் குறைக்கப்படுகின்றன. அண்ணாமலை அவர்கள் மேல் அவதூறு பரப்பப்படுகின்றன. பல கோடிகளில் புரள்கிறாருன்னு சொல்றது, RSS மூலமாக இருக்கிறாருன்னு சொல்றது, இந்த மாதிரியான திருப்புகள் எல்லாம் நான் அடிக்கடி சொல்றதுதான். இவங்க எல்லாருமே ஒரு போன NDTV பத்தி நான் சொன்ன பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பக்கத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னுடைய தனிப்பட்ட முறை, அண்ணாமலை அவர்கள் மிகவும் காயப்பட்டிருப்பார். நம்ம இவ்வளவு நடைப்பயணம் நடந்திருக்கிறோம் இது இல்லைன்னு, ஆனா அந்த காயத்தை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் வந்து மோடியை தலைவராக ஏற்றுக்கொண்டேன்னு பப்ளிக்கா சொல்லியிருக்காரு. அப்ப அவர் யார லீடரா பாக்குறாருன்னா பிரதம மந்திரி மோடி அவர்களை பாக்குறாரு. உண்மையிலே சொல்றேன், மோடி அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய கஷ்டம் தெரியும் நினைக்கிறேன். தெரியாது. ஏன்னா அவர் உலகம் சுற்றும் வாலிபர். உலக மக்களுக்கு இடையில இருக்கிற பல பிரச்சனைகளை உலக தலைவருக்கு இடையில ஒரு போராட்டம் செஞ்சுட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற மக்களை குப்பன் சுப்பன் பத்தி அவர் பாக்குறதுக்கான வாய்ப்பு கம்மி.